ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாமா? அத்தியாயம் 24. தகவல் கிடைத்த அடுத்த நிமிடமே கௌதம் அங்கிருந்து புறப்பட்டிருந்தான். காலை 6 மணி எனும்போது ஹாஸ்பிட்டலின் வாசலுக்கு வந்திருந்தான் கௌதம். எங்குமே நிற்கவில்லை. வேகமான ஓட்டத்துடன் அட்மிட் செய்திருந்த இடத்திற்கு ஓடி வந்தான். அங்கிருந்த வாசலில் இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தாள் அனு. இவனை பார்க்கவும் ஆச்சரியமாக எழுந்து நின்றாள். இரவு பேசும்போதே சொல்லியிருந்தார், பயப்பட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு தகவல் தான், பயப்பட வேணாம், நாளைக்கு நார்மல் ஆகிடுவாங்க. நான் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணுறேன். நான் பக்கத்தில் இருக்கிறேன். நீங்கள் தாத்தாவை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம் என்று சொல்லியிருக்க. இவளுக்கு ஆச்சரியம்தான். சட்டனை இருக்கையை விட்டு எழுந்து நிற்க வந்தவன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. ஓடி வந்தவன் அணுவை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று புரியாமல், எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியாமல் மெல்ல அவனின் முகத்தை பார்க்க, தேங்க்யூ அனு, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒரு வேளை நீ அங்கே இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும்? என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரியான நேரத்தில் நீ தாத்தாவை கொண்டு வந்து சேர்த்துருக்குற. ஒரு வேளை போகாட்டி ராத்திரியே ஏதாவது ஆகி இருந்தா இன்னைக்கு தாத்தா உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. நீ எனக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்க தெரியுமா? இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் என்றபடி மறுபடியும் தன்னோடு இறக அணைத்து கொள்ள மெல்ல அவனை நகர்த்தி விட்டார். இவ்வளோ பதட்டப்பட எதுவுமே இல்லை. தாத்தா நார்மலாக தான் இருக்கிறாங்க. என்கிட்ட கூட 1-2 வார்த்தை பேசினாங்க. மறுபடியும் இது போல் இருக்கவும் ஃபுல்லாகவே செக் பண்ணிடலான்னு சொல்லி அட்மிட் ஆகி இருக்கிறாங்க. டென்ஷன் ஆக வேண்டாம் ப்ளீஸ் என்று சொன்னவள் அவனை அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து அவனுடைய கையை தன்னுடைய கைக்குள் வைத்து கொண்டாள். இதை பாருங்கள், தாத்தா என்னோட பொறுப்பு. அவங்களுக்காக நீங்கள் என்னைக்கும் பதட்டப்பட வேண்டாம். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் தாத்தாவுக்கு எதுவும் ஆக விடமாட்டேன். அவரை பத்திரமா பார்த்துக்குவேன், சரியா என்று சொல்ல, அதே நேரத்தில் டாக்டர் வரவுமே எழுந்து அவருக்கு அருகே சென்றாள். என்னதான் ஆச்சு? ஏன் இப்படியெல்லாம் ஆகுது? தாத்தா நல்லா தானே இருக்கிறாங்க. போன முறையே சொன்னீங்க இனி பிரச்சனை இல்லைன்னு. இப்போ மறுபடியும் இது போல் ஆகுதுன்னா நான் என்ன செய்கிறது? எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. கௌதம், தாத்தாவுக்கு வயசாகிட்டுருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவருக்கு இந்த வயசில் நிறைய டென்ஷன், அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன அவசியம் வந்தது? கல்யாணம் பண்ணிட்டேன், இதோ நாங்கள் நல்லபடியாக தானே வாழ்கிறோம். டென்ஷன் என்ன? நிறைய வருத்தத்தோடு தான் வரணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் கூட ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகலாம். இது மகிழ்ச்சியால் வந்த ஒரு சின்ன விஷயந்தான். இனி இது போல் ஆகாது. நான் உங்ககிட்ட தெளிவாக பேசிட்டேன். மேக்ஸிமம் இனி அவனுக்கு நிறைய சந்தோஷத்தை நிறைய கவலையையோ கொடுக்காமல் பார்த்துக்கோங்க. நார்மலாக வச்சுக்கோங்க. டாக்டர், அளவுக்கு அதிகமான சந்தோஷம்னாலும் அப்படி எதுவும் நடக்கலையே. தெரியலையே என்ன நடந்ததுன்னு. அவன் எதை பற்றி யோசிச்சான்னு கூட எனக்கு தெரியல. ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. அவன் கண் முழிச்ச பிறகு தான் பேச முடியும். டாக்டர், தாத்தா எப்போ கண் விழிப்பார்? தூங்குறதுக்கு தான் மெடிசின் கொடுத்துருக்குது, தூங்கிட்டு இருக்காங்க. எப்படியும் 9-10 மணிக்குள்ளே எந்திரிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு பேசிக்கலாம். இனி உன் தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது, என்ன நம்பலாம். என்னம்மா சரியான நேரத்தில் அழைச்சி வந்திருக்கிற. கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் என்ன ஆகியிருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. சரியான நேரத்தில் கொண்டு வந்ததால தான் சட்டுன்னு அவனுக்கு வைத்தியம் பார்க்க முடிஞ்சுது. பயப்பட எதுவும் இல்லை தான். ஆனால் ஆழ்ந்த மயக்கத்துக்குள்ளே போயிருந்தா அதுவும் டேஞ்சர் தானே. ஸோ உன்னைத்தான் பாராட்டியாகணும் என்றவர். கௌதம், நீ என் கூட வா என்று அழைத்து கொண்டு நகர, சொல்லுங்கள் டாக்டர், உன்னோட தேர்வு ரொம்ப சரியானது. புரியல நீங்கள் சொல்கிறது. உன்னோட மனைவியை சொன்னேன், ரொம்ப நல்ல பொண்ணு. தாத்தா மேலே அந்த பொண்ணு உயிரையே வச்சிருக்கிறா. அதை பார்க்கும்போதே தெரியுது. டாக்டர், நீ அவளை நம்பி உன் தாத்தாவை நீ எங்கே வேணும்னாலும் விட்டுட்டு போகலாம். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு பத்திரமா பார்த்துக்குவா. அந்த பொண்ணு கூட இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது, நம்பலாம். சில மெடிசன் எல்லாம் எழுதி இருக்கிறேன், ஃபுல் செக்கப் பண்ணியாச்சு, பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் சாப்பிட்டது ஏதோ சேரலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேறு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு புரியலை. அந்த ராத்திரியில் எதை பற்றி யோசிச்சானோ தெரியல. எழுந்த பிறகு தான் நம்ம விசாரிக்கலாம். அப்புறமா அடிக்கடி தாத்தா வந்து பார்த்துக்கோ. டாக்டர், நான் இப்போ சென்னைக்கெல்லாம் அடிக்கடி போகிறதில்ல. அங்கே வேலையை முடிச்சுட்டு மாதத்தில் பாதி நாள் இங்கே தான் இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கலாம். உனக்கு என்ன வசதிக்கு குறைச்சலா? என்ன அங்கே சம்பாரித்து தான் இங்கே பார்த்துக்கிற கட்டாயம் இல்லை. என்னமோ 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்குது. அப்படி இருக்கும்போது டாக்டர், ஓகே ஓகே, உன்னோட ஃபேஷன், உன்னோட ஆசை அப்படின்னு நிறைய சொல்லுவேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ என்றவர் நகர்ந்திருந்தார். கண் விழிக்கவும் தாத்தாவிற்கு எதிரே சென்று அமர்ந்தவன், எப்படியா என்னை பயங்காட்டுவீங்க? எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு தெரியுமா என்று கோபித்து கொள்ள, நான் என்னடா பண்ணட்டும்? நான் எதுவுமே செய்யலை. நைட்டு தூங்குறதுக்கு படுத்தேன், தூக்கம் வரலை. என்னவோ யோசனை, திடீர்னு ஒரு பெரிய ஆசையே வந்தது. எனக்கு குழந்த பிறந்தா எந்த மாதிரி இருக்கும், நான் அந்த குழந்தை கூட விளையாடணும், அந்த மாதிரி என்னென்னவோ யோசனை. இது எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் முகம் எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் இந்த அணு ரூமுக்குள்ளே வந்தா. அவள் பயந்துட்டா. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையாகி இருக்காது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நானே நார்மலாகி இருப்பேன். இங்கே பாரு, இங்கே வந்த பிறகு என்ன ஆச்சுதுன்னு.
டாக்டர் பெருசாக பயப்பட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லாமல் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இவன் காசு பிடுங்கிறதுக்குன்னே ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சிருக்கிறான்டா. அதுதான் நிஜம் என்று சொல்ல, ஆமாம்மா ஏன் சொல்ல மாட்டேன் என சொன்னபடியே டாக்டர் உள்ளே வந்தார். உனக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு எனக்கு இதெல்லாம் தேவைதான். உங்கள்கிட்ட காசு பிடுங்கி தான் நான் இன்னும் 4 பில்டிங் கட்ட போகிறேன். ஏண்டா நேற்று என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்டாங்க? ஒன்றும் சாப்பிட்லையே. சும்மா கதை சொல்லாத. வேறு என்னவோ ஆயில் ஐட்டம் சாப்பிட்ருக்குற. அதுதான் உனக்கு சேரலை. அதனால தான் இத்தனை பிரச்சனை. உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்லவா, எண்ணெயில் போட்ட பொருள் எல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு. அதனால தான் இத்தனை பிரச்சனை. என்ன சாப்பிட்ட சொல்லு என்று சொல்ல மெல்ல தயங்கியபடியே உருளைக்கிழங்கு பஜ்ஜி வேலை செய்கிறவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் அந்த பக்கம் போனேன். அப்படியே சாப்பிட்டேன். எத்தனை? ஒரு 4, 5. டேய் தெளிவாக சொல்லுடா. சரிடா 6 சாப்பிட்டேன். போதுமா? போதுமாடா. இந்த வயசில் இதெல்லாம் அதிகம். உனக்கு தெரியலையா? உடம்பு பார்த்துக்க வேண்டாமா? நட்ட ராத்திரி அத்தனை பேரையும் பயங்காட்டிட்ட பாரு. அடித்து பிடிச்சி உன் பேரை சென்னையிலேருந்து ஓடி வந்திருக்கான். டேய் நான் என்ன அவனை வர சொன்னேனா? அவனா ஓடி வந்தால் நான் என்ன செய்வேன்? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி சரி கரெக்டாக மெடிசனை போடு. இனி இது மாதிரி எல்லாம் செய்யாத. கொஞ்சம் கவனமாக இரு. வயசாகுது தெரியுதா? கொழு பேரனையோ பேத்தியையோ கையில் வச்சு கொஞ்சம் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அப்படி நடந்தால் தானே நாளைக்கு குழந்தைய கையில் வாங்கி கொஞ்சம் முடியும். இப்படி இழுத்து வச்சுக்கிட்டா உன்னை பார்ப்பாங்களா? பிறக்க போகிற குழந்தைய பார்ப்பாங்களா? அந்த பொண்ணு ஏற்கனவே எப்படி இருக்கிறா பாரு. உன் வீட்டுக்கு வந்த பிறகு இன்னமுமே வெயிட் லாஸ் ஆன மாதிரி தெரியுது என்று சொல்ல சட்டென்று அனுவை திரும்பி பார்த்தான் கௌதம். உண்மைதான் என்பது போலதான் இருந்தது அவளுடைய தோற்றம். அது மட்டுமல்ல, இரவெல்லாம் தூங்காத கண்கள் சிவந்திருக்க. என்ன கௌதம், நீ உன்னோட ஒய்ஃபை பார்த்தா மட்டும் என்னவாக போகுது? நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் டாக்டர். நானே சரியாக கவனிக்கல போல இருக்குது. இருங்க என்னன்னு கேட்டுட்டு வரேன் என்று நகர, சரிடா நீ எப்படி இருக்கிற என்று தாத்தாவிடம் பேச ஆரம்பித்திருந்தார். அனுவை சற்று நகர்த்தி அழைத்து வந்தவன், டாக்டர் சொல்லும்போது தான் கவனிக்கிறேன். ஏன் இப்படி இருக்கிற? முன்ன விடவும் வெயிட் லாஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. இங்கே சந்தோஷமாக தானே இருக்கிற? இங்கே உனக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது தானே? அப்புறம் ஏன் இப்படி இருக்கிற? என்ன நீங்கள் பேசுகிறீங்க? நான் எப்போ மாதிரி தான் இருக்கிறேன். வெயிட்டெல்லாம் ஒன்றும் லாஸ் ஆகலை. டாக்டர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாங்க. நீங்களும் அதையே பிடிச்சிக்கிட்டு வந்து கேட்பீங்களா? அப்புறமா இன்றைக்கி எல்லாம் பொண்ணுங்க ஸ்லிம்மாக தானே இருக்க பிடிக்குது. இந்த பசங்களுக்கு கூட அப்படி இருந்தால் தான் பிடிக்குது. ஹலோ, நான் சொன்னேனா ஸ்லிம்மாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு? நீ எப்போ மாதிரி இருந்தால் போதும், அதுவே எனக்கு பிடிக்கும். உங்களுக்காக ஒன்றும் நான் வெயிட் லாஸ் பண்ணலை சரியா? நார்மலாகவே என் உடம்பு அப்படி தான். அதனால் தேவையில்லாமல் ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க.